இன்றைய கண்டென்ட்டுக்குள்ள போகிறேன். திரைக்கூத்து நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வித்தகன் சேகர். என்னுடைய வீடியோவுக்கு கீழே வர கமெண்ட்ஸை நான் அவ்வப்போது பார்க்கறது உண்டு தான். சில பேர் வேணுமென்றே வில்லங்கமான எண்ணத்துடன் உதயநிதியை பற்றி பேசுங்கள் என்று தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எனக்கு தெரிந்த வரையில் நான் ஒன்றை சொல்லுகிறேன். கழகத் தலைவன் என்கிற படம் உதயநிதி நடிப்பில் சமீபத்தில் வெளிவந்தது. அந்த படத்தில் ஒரு பிரதான கதாபாத்திரத்தில் நடித்திருந்தவர் அங்கனா ராய் என்கிற அழகான நடிகை. அவங்க என்னோட ஃப்ரெண்டு. நானும் அவங்களும் பல்வேறு விஷயங்களை ஃப்ரெண்ட்லியாக பகிர்ந்து கொள்வது உண்டு. அவங்க என்கிட்ட உதயநிதி பற்றி என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பக்கா ஜென்டில்மேன், அவர் கூட ஒர்க் பண்ணினதை நான் ஒரு ப்ளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸாக நினைக்கிறேன் என்று தான் சொன்னார். உதயநிதியை பற்றி பேசுங்கள் என்று தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தவர்களுக்கு என் பதில் இதுதான். மற்றபடி ஒரு குட்டி கதை சொல்லுவாங்க. ஒரு மனிதரை ஒரு 4 பேர் கொண்ட கும்பல் விரட்டி கொண்டிருந்ததாம். அப்போது அந்த மனிதன் ஒரு இடத்துல ஓடி ஒளிஞ்சிட்டான். இந்த விரட்டி வந்த கும்பல் அங்கே நின்று கொண்டிருந்த ஒருத்தன் கிட்ட, இந்த பக்கமாக ஒருத்தன் வந்தானே, எந்த பக்கம் போனான் என்று கேட்டிருக்கிறார்கள். அவன் எந்த திசையில் போனானோ அந்த இடத்தை இந்த மனிதன் அடையாளம் காட்டினான். இதற்காக அந்த மனிதனுக்கு நரக தண்டனை கிடைத்தது என்று ஆன்மீகத்தில் சொல்வார்கள். ஏனென்றால் நீங்கள் உண்மையை சொன்னால் மட்டும் போதாது, அந்த உண்மை நன்மை விளைவிப்பதாகவும் இருக்க வேண்டும். அந்த 4 பேர் போய் அவனை வெட்டி கொண்டுட்டாங்கனாக்கா அவங்க போய் கொலை பண்ணுவதற்கு இவன் வழிகாட்டியதற்கு அந்த பாவம் இவனை சேரும் என்று சொல்வார்கள். அதுபோல இன்றைய தமிழக அரசியலில் திமுகவுக்கு எதிர் அணியில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர் ஒரு கொலைகாரர். நான் பகிரங்கமாக குற்றச்சாட்டுகிறேன், அவர் ஒரு கொலைகாரர். அவர் அரசியலுக்கு வரும்போதே மாவட்ட செயலாளரை போட்டு தள்ளிவிட்டு இவர் அந்த பதவிக்கு வந்தவர். அதன் பிறகும் சமீப காலத்தில் கொடநாடு தொடர் கொலைகள், பல பேரை கொலை செய்த ஒரு குழந்தை உள்பட பல பேருடைய கொலைகளுக்கு காரணமானவர். இவங்களை திமுகவை விமர்சனம் செய்துவிட்டு அவரை கொண்டு வருவதில் எனக்கு சற்று உடன்பாடு கிடையாது. திமுக மீது அரசு ரீதியாக எனக்கு சில விமர்சனங்கள் இருக்கு, அது வேறு விஷயம். அதற்காக திமுகவை பலவீனப்படுத்துகிற வகையில், உதயநிதியை பலவீனப்படுத்துகிற வகையில் நான் பேச விரும்பவில்லை. அது எதிரணியில் இருக்கிற அந்த கொலைகாரருக்கு தான் சாதகமாக முடியும் என்பதால். மற்றபடி சுஷாந்த் சிங் ராஜ்புத், சில்க் ஸ்மிதா, திவ்யா ஸ்பந்தனா இவங்களை பற்றியெல்லாம் பேசுமாறு பல அன்பர்கள் நேயர்கள் என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் நான் குறித்து வைத்திருக்கிறேன். நிச்சயமாக விரைவில் பேசுவேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய கண்டென்ட்டுக்குள்ளே போகிறேன். அந்த ஐடெக்ஸ் நடிகை அந்த ப்ரொடியூசரை பார்த்தவுடன் இவரா என்று அதிர்ச்சி அடைந்ததை பற்றி சொல்லியிருந்தேன். ஏனென்றால் அந்த ப்ரொடியூசர் தான் இந்த நடிகையை ஆரம்ப காலங்களில் கலை நிகழ்ச்சி என்ற பெயரில் வெளியூர்களுக்கு அழைத்து சென்று அங்கே தவறான தொழில் செய்ய வைத்தவர். அது மட்டுமல்ல, அந்த தொழிலுக்கு ஒரு இரவுக்கு 20,000 என்று பேசிவிட்டு அதில் 10,000 அவங்க கிட்டேருந்து வாங்கின 10,000 இவர் அமுக்கி கொண்டு இந்த பெண்ணுக்கு ஒரு இரவுக்கு 10,000 என்ற விதத்தில் பல நாட்கள் அந்த மாதிரி பண மோசடி செய்தவர். அன்றைக்கு அவர் எம்எல்ஏவாக இருந்தார். தன்னுடைய மாவட்டத்தின் பெயரை தன் பெயரோடு சேர்த்து வைத்து கொண்டிருப்பவர் அவர். இன்றைக்கும் அவர் உயிரோடு தான் இருக்கிறார் என்று சொன்னேன். அந்த ப்ரொடியூசர் இந்த நடிகையை பார்த்து பேசி அனுப்பிவிட்டு அதன் பிறகு அந்த டைரக்டர் இந்த நடிகை கிட்ட சொல்லியிருக்காரு, ப்ரொடியூசர் உங்களை புக் பண்ண வேணான்னு சொல்லிட்டாருமா, வேற நடிகையை புக் பண்ண சொல்லிட்டாரு என்று சொல்லியிருக்கிறார். காரணம் கேட்டதற்கு காரணம் எதுவும் அவர் சொல்லலை. நானும் அவர் சொல்லாதப்போ நான் எப்படி கேட்டுக்கொள்ள முடியும் என்று சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் தன்னால் ஏமாற்றப்பட்ட பெண், அதனால் அந்த பெண்ணை தொடர்ந்து நேருக்கு நேர் பார்ப்பதற்கு அவருக்கு மனசாட்சி கூசி இருக்கிறது. அதனால்தான் அவர் அந்த வாய்ப்பை நிராகரித்திருக்கிறார் என்று இந்த நடிகை புரிந்து கொண்டார். இந்த நடிகை தெலுங்கு படத்தில் நடித்து கொண்டிருந்த போது ஒரு கல்லூரியில் ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஷூட்டிங் முடிந்த பிறகு, பேக்கப் ஆன பிறகு, அந்த வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த கல்லூரி மாணவர்கள் பல பேர் இந்த ஐடெக்ஸ் நடிகையை சூழ்ந்து கொண்டு ஆட்டோகிராஃப் கேட்டிருக்காங்க. இந்த நடிகை ஒவ்வொருவராக எல்லோருக்கும் ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்து கொண்டிருந்த போது சட்டென்று 2 மாணவர்கள் இந்த நடிகையை அலேக்காக தூக்கிவிட்டார்கள். அதில் ஒரு மாணவன் நடிகையை தவறான இடங்களில் தொட்டிருக்கிறான். உடனே இந்த நடிகை கோபத்துடன் திமிரிக்கொண்டு கீழே குதித்து தன்னை தவறாக தொட்ட மாணவனை
பலார் என்று அறைந்திருக்கிறார். அறை வாங்கியவன் என்னையா அடிச்சிட்ட, நான் யாருன்னு காட்டுறேன் என்று கருவி கொண்டே போய்விட்டான். அப்போது அந்த கல்லூரி வாட்ச்மேன் இந்த நடிகையிடம் வந்து, அவன் அரசியல்வாதியுடைய பையம்மா, பெரிய ஆளு, இவங்க அப்பா பெரிய ஆளு, இந்த ஊர்ல பாதி நிலத்தை இவங்க அப்பா தான் வளைச்சு போட்டிருக்காரு, அவங்ககிட்ட ஜாகிரதையா இருமா என்று எச்சரிக்கை செய்துவிட்டு போய்விட்டார். அவ்வளவுதான். நடிகைக்கு பயம் வந்து விட்டது. அதன் பிறகு தான் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு போன பிறகும் கூட ஹோட்டல் ஜன்னல்களை கூட சாத்தி கொண்டு அவன் எந்த நேரத்தில் என்ன செய்வானோ என்று பயந்து கொண்டிருந்தார். அப்போது ஒரு பிரபலமான படக்கம்பெனியிலிருந்து இந்த நடிகையை புக் செய்வதற்காக, கால் ஷீட் பேசுவதற்காக அழைப்பதாக ஒரு நபர் வந்து சொன்னார். அவர் ஒரு முகவரியை கொடுத்தார், படக்கம்பெனி என்று சொல்லி ஒரு முகவரியை கொடுத்தார். இந்த நடிகையும் அம்மாவும் அந்த இடத்திற்கு போனாங்க. நடிகையின் அம்மாவை கீழேயே உட்கார சொல்லிவிட்டு நடிகையை மட்டும் மாடிக்கு வர சொல்லியிருக்கிறார்கள். மாடிக்கு போய் பார்த்தால் எந்த மாணவனை அறைந்து விட்டு பிறகு இவ்வளவு நேரமும் இவ்வளவு நாட்களும் பயந்து கொண்டிருந்தாரோ அதே மாணவன் தான் அங்கே ஒரு வில்லன் சிரிப்பு சிரித்து கொண்டிருந்தான். அந்த வாட்ச்மேன் சொன்ன தகவல்கள் நடிகைக்கு நினைவில் இருந்ததால் அவனை எதிர்த்து அந்த நடிகை எதுவும் செய்யவில்லை. மாறாக அவனது ஆசைக்கு அவர் பணிந்து விட்டார். இந்த மாதிரியான அநியாயங்கள் தமிழ் சினிமாவில் அதிகம் நடப்பதில்லை எனக்கு தெரிந்த அளவில். இவ்வளவு மோசமாக அது தெலுங்கு சினிமாக்களில் இந்த மாதிரி நடக்கிறது உண்டு. அந்த மனிதன் அதன் பிறகு அதாவது அன்றைக்கு மாணவனாக இருந்தவன் அதன் பிறகு பல ஆண்டுகள் கழித்து ஆந்திர அரசியலில் ஒரு எம்எல்ஏவாகவும் ஆகி போனான். எத்தனையோ அட்ஜஸ்ட்மெண்ட்டுகளை சந்தித்த இந்த நடிகைக்கு அந்த பிரபல தெலுங்கு டைரக்டரின் அட்ஜஸ்ட்மெண்ட் என்பது மிகவும் ஆச்சரியமானதாக இருந்தது. அது ஏன், அதை பற்றி நாளை பார்க்கலாம். மீண்டும் உண்மை சம்பவங்களுடன் சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.